சிவபெருமான் விஷம் அருந்திய காலமே பிரதோஷ காலம் ஆகும். சிவபெருமான் ஆளாள விஷத்தை உண்ணவில்லையானால் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், தேவர்கள், மகரிஷிகள், முனிவர்கள் என எல்லோரும் அன்றே மாண்டியிருப்பார்கள். எல்லோருடைய கண்டத்தையும் சிவபெருமான் கண்டம் தீர்த்தது. மால் எங்கே, வேந்தன் உயர் வாழ்வு எங்கே, இந்திரன் செங்கோல் எங்கே, வானோர் குடி எங்கே, கோலம் செய் அண்டங்கள் எங்கே, எந்தை பிரான் கண்டம் அங்கே நீல முராக்கால் என்கின்றார் வடலூர் வள்ளலார். சிவபெருமான் விஷம் அருந்தியதால் திருநீலகண்டர் எனும் திருநாமம் பெற்றார். விஷத்தை கொண்டு வந்த சுந்தரர் ஆளாள சுந்தரர் எனும் நாமத்தை பெற்றார். இவ்வாறாக விஷத்தால் அமரர்களுக்கும் அடியவர்களுக்கும் தோஷம் எதுவும் ஏற்படாமல் காத்து அருளிய சிவனுக்கு உகந்த காலம்தான் பிரதோஷ காலம் ஆகும். அக்காலத்தில் அண்ட சராசரங்களும் இறைவனின் நம சிவாய எனும் திரு மந்திரத்தை சிந்தையிலேயே கொண்டு ஏகாந்தத்தில் அடங்கி ஒடுங்கும். பொன்னார் மேனிதனில் புலித்தோலை அணிந்த அண்ணல் மானும் மழுவும் சூளமும் தாங்க பெற்ற திருக்கரத்துடன் தண்டை சிலம் பணிந்த சேவடிக்கின் கிணி ஓசை எழுப்ப நந்தி தேவரின் கொம்புகளுக்கு நடுவே ஆனந்த நர்த்தனம் புரியும் புண்ணிய வேளையே பிரதோஷ காலம் ஆகும். தேவகணங்கள் எங்கும் வாத்திய கோஷங்களும் மந்திர ஓசையும் அங்கல இசையும் எழுப்ப நம்மையெல்லாம் ஆட்டி வைக்கும் அந்த ஆடல் அரசன் ஆடுகின்றான். அவன் ஆடுவதால் இந்த உலகமே ஆடி ஒடுங்குகின்றது. பிரதோஷ வேளையில் எம்பெருமான் ஆடுகின்ற ஆனந்த திரு நடனத்தை பிரம்மாதி தேவர்களும் வசிஷ்டாதி முனிவர்களும் கண்டு மகிழ்கின்றனர்.